கைஸ் உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எட்டு வந்திருக்கேன். இந்த எஃப்எஃப் வந்து மே 1 உங்களோட பிரதருக்கு பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டேக் குக் ஒரு ரிவெஞ்ச் மேரேஜ் இருக்கிற மாதிரி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் ஸ்டோரி லைன் இது வரும். ஓகேடா. அப்புறம் என்கிட்ட இன்னொரு சிஸ்டர் நம்ம டேக் குக்கு ஃபர்கட் மேரேஜ் மாதிரி கொடுங்கங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிங்க. இந்த ஸ்டோரி ஃபர்கட் மேரேஜ், ரிவெஞ்ச் லவ் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே தான் இந்த ஸ்டோரி வரும். ஓகேயா, இது நான் ஆல்ரெடி இந்த ஸ்டோரியை நான் போட்டிருக்கேன். என்கிட்ட இந்த ஸ்டோரியை நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் இப்போனா அந்த ஸ்டோரியை திரும்பி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அதோட ஃபஸ்ட்டு பார்ட். இந்த எஃப்எஃபோட நேம் வந்து சைக்கோ லவ். எல்லாருக்குமே இந்த எஃப்எஃப் பார்ட்டாக எல்லா சிஸ்டருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேயா, எனக்கு எஃப்எஃப் வந்து ஓரளவுக்கு அந்த எஃப்எஃப்பில் உள்ள அந்த ஸ்டோரி லைன் மட்டும்தான் எனக்கு திங்கிங்கில் இருக்குது. பட் என்னோடய பெஸ்ட்டாக கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கு கொடுப்பேன். ரெண்டு சிஸ்டருமே ரிவெஞ்ச் லவ், ஃபர்கட் மேரேஜ் இது ரெண்டையுமே கேட்டிருக்கீங்க. இது ரெண்டுமே இந்த ஸ்டோரியில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபுல்லாக கேளுங்க. ஓகே சிஸ்டர், உங்களோட எஃப்எஃப் தான். அப்புறம் சைக்கோ லவ்வை யாரெல்லாம் எதிர்பார்த்து காட்டிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்கிட்ட நிறைய சிஸ்டர் சைக்கோ லவ்வை திருப்பி ரீஅப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். நியூவாக அந்த எஃப்எஃப்பை நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, இதில் குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் வந்து நம்ம ஜேகே போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். நம்மகிட்ட வந்து சும்மா நார்மலாக ஹவுஸில் தான் இருப்பார். ஓகே, அவருக்கு ஹவுஸ் ஒர்க் தான். ஓகே, இந்தளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். நம்ம ஜேகே ஒரு போலீஸ்மேன், ஒரு சைக்கோட்டிக்கான ஒரு பர்சன். ஓகே, அவரோட பிஹேவியர் ரொம்ப ரூடாக அரகண்டாக இருக்கும். ஓகே, இந்தளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். போக போக நம்ம ஸ்டோரியிலே அப்படி பிக் பண்ணிடலாம். நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டாக சுகாவும், நம்ம டேயோட ஃப்ரெண்டாக ஜிமினாவும். சுகா வந்துட்டு நம்ம டேக்கு கசின் பிரதர், கூட பிறந்த பிரதர் கிடையாது, கசின் பிரதராக இருப்பார். ஓகேயாடா, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில், இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே இப்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் இப்போது நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே பயங்கர நர்வஸில் பதட்டத்திலேயே ஒவ்வொரு ஒர்க்கையும் வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே வேகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நியூவாக ஒரு பர்சன்ட் ஒரு 1 வீக் முன்னாடி தான் இந்த பிளேஸில் நியூவாக ஒர்க் அவனுக்கு கிடச்சிருக்கும். அந்த பர்சன்ட் ஷாக் ஆகி என்னடா ஒரு வாரமாக ரொம்ப சைலண்டாக ஒர்க்கே பண்ணாமல் சிரித்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னடா இவ்வளோ வேகமாக எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ வேகமாக எப்படிடா உங்களால் ஒர்க் பண்ண முடியுதுங்கிற மாரி ஷாக் ஆகி அந்த பர்சன் தான் என்னாச்சு, எதுக்காக எல்லோரும் இவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் மற்ற பர்சன்ஸை நோட் பண்ணால் அதில் இவங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த பர்சன் நியூ பர்சனில் இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன்ட் தான். அதாவது இப்போன்னா எங்களுக்கு நியூஸ் கிடச்சிச்சு, இந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஹையர் ஆஃபீஸர் இங்கே வந்துட்டுருக்காராம், அவருக்கு கொடுத்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டுருக்காராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, எனக்கு சரியாக புரியல, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, ஹையர் ஆஃபீஸரா, அவர் வராருன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம், அவரை பற்றி உனக்கு ஃபுல்லாக தெரியாது. அவர் மட்டும் நமக்கு கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணலைன்னு தெரிஞ்சிச்சு, நம்மளை பிறகு ஆஃபீஸர்லாம் நினைக்க மாட்டார், பனிஷ் பண்ணிடுவார். எல்லோரும் குயிக்காக எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லோரும் வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு கார் என்ட்ராகுது. காரோட சவுண்டை கிட்டத்தோடய இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே லைட்டாக நர்வஸாக நோட் பண்ணோம். அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணபடி சுகாவும் ஜேகேயும் தான் என்ட்ராகிறாங்க. இவங்க தான் நியூ ஆஃபீஸர்ஸா, அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸா அப்படிங்கிற மாரி அந்த நியூ பர்சன்ட் பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட கேட்கவும், ஆமாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சுகாவும் நம்ம ஜங்குக்கும் ஒரு பர்சண்ட்டை பிடிக்கிறத பற்றி, ஒரு கேங்ஸ்டர், ஓகே, அந்த பர்சண்ட்டை பிடிக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு நேராக அவங்களோட ரூம்குள்ளே என்ட்ராயிட்டாங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அதாவது ஹையர் ஆஃபீஸருக்கு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகிற வரைக்கும் இங்கே இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப நர்வஸில் இருந்தவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே உள்ளே போனதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹாப்பி ஆகுறாங்க. ஹாப்பியான மூமெண்ட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் என்ன ரிலாக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. அதான் அவர் ரூமுக்குள்ளே போயிட்டார்ல, இனி நம்ம ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒர்க்கை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா
என்னடா அந்த பர்சன்ட் என்ட்ராக சொல்ல அவ்வளோ நர்வஸ் ஆனாங்க. இப்போ ரூம்குள்ளே போனதோட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பர்சன்ட் என்ன அந்தளவுக்கு பேடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். அதே பிளேஸுக்குள்ளே இப்போது ஒரு பர்சன்ட்டை நம்ம ஜேகே பிடிக்க தான் போயிருப்பார் ஒரு முக்கியமான ஒர்க் விஷயமா. அதனால தான் 1 வீக் இந்த பிளேஸ்க்கே அவர் வரல. அந்த பர்சன்ட்டை பிடிச்சி லாக்கப்பில் போட்டிருக்க மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்டோட கேங்ஸ்டர் அந்த பாடிகார்டோட கேங்ஸ்டர் லீடர் இருப்பான்ல, அவன் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்டர் ஆகி பயங்கரமாக கட்டுறான். இந்த மாதிரி கட்டுற சவுண்டை கேட்டு ரூம்குள்ளே போன நம்ம ஜிக்கி காண்டாக்கி ஏன் பிளேஸ்க்குள்ளே வந்து என்னடா கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு வந்த வேகத்தில் அந்த பசண்டை அடி அடின்னு அடித்து அவரையே தூக்கி லாக்கப்பில் வச்சுட்டாரு. இந்த மாதிரி ஜொங்குக் பக்கத்தில் எந்த ஒரு ஆஃபீஸர்ஸுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடல, அவனை பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டரும் போடல. டேரெக்டாக என்ட்ரானதோடையே ஃபைட் அப் பண்ணி அடித்து பிரித்து மீஞ்சி லாக்கப்பில் தள்ளிட்டாரு. இந்த மாதிரி தள்ளினதை பார்த்து அவ்வளோ பேருமே ரொம்ப ஷாக் ஆனான். நம்ம நியூ பர்சன் தான், என்னடா ஹையர் ஆஃபீஸர் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, இவர் ஆஃபீஸர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காக அப்படியே நோட் பண்ணான். நாடா என்ன என்னையா பட்டுட்ருக்க சொன்னாங்க, அவன் ஒர்க்கை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே திட்டிட்டு அந்த நியூ பர்சன் அந்த நியூ கேங்ஸ்டரோட பிக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு சீக்கிரம் அந்த பர்சனை நான் பிடிச்சிட்டு வரேன், நீ மட்டும் ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே மட்டும் அந்த கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து நேராக ஒரு மேரேஜ் ஹாலுக்கு தான் வராரு. அந்த மேரேஜ் ஹாலுக்கு தான் மேரேஜ் ஹாலில் மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணதுக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி அட்டன் பண்ண வேண்டாம். அதே மேரேஜுகளுக்குள்ளே நம்ம ஜேகே என்ட்ராகி அதில் அந்த வால் போஸ்டர் மம்ல அந்த கட் அவுட்லாம் மம்ல அதில் அந்த கட் அவுட்டை நோட் பண்ணுறாரு. அந்த பர்சனோட பிக்கும் கட் அவுட்டில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ஸோட பிக்ஸும் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகேவோட ஃபேஸ் செம்ம கோவமாகுமா, அந்த மாதிரி கோவமானா நேராக நம்ம ஜொங்குக் அந்த மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ஸ்லாம் ரெடி ஆகுங்களா அந்த ரூமுக்கு தான் போகிறாரு. கரெக்டாக அந்த ரூமில் ஒரு ரூம் டோர் கிட்ட வந்து நின்றுட்டு இதான் அந்த ரூமா அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை நோட் பண்ணிவிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே அந்த ரூம்க்கு என்ட்ரானா மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் ஜாக்கு தான். ஜாக்கு ஸ்டேஜில் இருக்கிறான். ஸ்டேஜில் நின்றுட்டு ஜாக்கை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. நம்ம ஜாக்கை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சனோட பேரண்ட்ஸ் நேராக ஜேகே இப்போ இந்த ரூம்குள்ளே இருக்கிறார்ல அந்த ரூமுக்கு தான் வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். இப்போ நம்ம ஜேகே தான் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி ஃபுல்லாக மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு லைட்டாக வில்லத்தனமாக சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரிச்சா வெயிட் நான் ரெடி ஆகிட்டேன், இப்போ வந்துடுவேன் சின்னடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்துடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு அவர் ரெடி ஆகிட்டு இருந்த அந்த சேர்லேருந்து எழுந்து மிரரை நோட் பண்ணால் பேக் சைடில் ஜேகே நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகி ஜேகே அப்படிங்கிற மாதிரி டக்குன்ட்டு திரும்ப வரானமே திரும்பினா ஜொங்குக்கு வந்த வேகத்துலேயே டேயோட மவுட்டில் ஒரு மாதிரி கரிச்சி மாதிரி வச்சுருப்பார்ல அதை வச்சு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணுற என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணால் நம்மகிட்ட இந்த மாதிரி கரிச்சி போயிடுச்சு மவுட்டில் ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ண மூமெண்ட்டில் ஃபுல்லாக மயங்கி அப்படியே கீழே விழுந்தா. என்ன திமிருடா உனக்கு, ஏன் மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட் மேரேஜ் வேறு பண்ணிப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அந்த பிளேஸ்லேருந்து நேராக கொண்டு வந்து அவர் காரில் போட்டார். எந்த கேங்ஸ்டரை பிடிக்கும்னு நினச்சாரோ அந்த கேங்ஸ்டரையும் பிடிச்சிட்டாரு. அந்த ஹேண்ட்ஸ்டரோட லெக்கில் ஹேண்ட்ஸ்லாம் ரோப்பை போட்டு நல்லா டைட்டாக காட்டி காருக்கு பேக் சைடில் டிக்கின் பம்மில் அதில் கொண்டு வச்சுட்டாரு. இந்த மாதிரி வச்ச பொசிஷனில் காரை அங்கேருந்து எடுத்து நேராக நம்ம ஜொங்குக்காகவே ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகிட்டே கரெக்டாக பெட்டில் ஸ்லீப் பண்ண படுக்க வச்சுட்டு அந்த ரூமில் ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்க மூமெண்ட்டுக்கு அந்த ரூமில் வச்சுருந்தா நம்ம சுகாவுக்கு கால் வருது. மேரேஜுக்கல்ல மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி கால் வேண்டாம். சுகா ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க, மேரேஜுக்கு தானே ரெடி ஆகிட்டுருந்தா, மேரேஜ் ஹால்லேருந்தே மிஸ் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சிமினாடா எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்பார் சுகா கிட்ட. ஆமாம், நான் தான் அவனை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக பேரண்ட்ஸோடு அங்கே வந்துட்டுருந்தேன். பாட்டா ரூமில் இருக்க திங்ஸஸ்லாம் கொஞ்சம் கீழே விழுந்து கிடந்துச்சு. போட்டா குறைக்கி இங்கே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொல்லிவிட்டு எப்படியாவது சீக்கிரம் என்னோடய ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த மூமெண்ட்டுக்கு எங்கே போயிருக்கான்னு தெரியல, எனக்கு ஏதோ டவுட் ஆகுது, எங்கே இருக்கானுங்கிறத கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகாவுக்கு ஜிமினா கால் பண்ணி பேசினா
நம்ம சுகாவுக்கு லைட்டாக டவுட் ஆகி இப்போ என்ன நம்ம மேரேஜுகளோட நேமை கேட்குறாரு. இப்படி கேட்டால் அந்த பிளேஸுக்கு தானே நம்ம ஜெக்கியும் வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் ஷாக் ஆகி ஜிமினாவோட காலை கட் பண்ணிவிட்டு ஜொங்குவோட நம்பருக்கு கால் பண்ணால் டே நோட் பண்ணுறாரு. ஏன்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு திங்கிங்க உனக்கு? நான் உன்னை எங்கெல்லாமா தேடிக்கிட்டு இருந்தா கூலாக எனக்கே தெரியாமல் மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பில் மூவ் ஆகலாங்கிற மாதிரி திங்கிங்கில் உனக்கு வந்துருச்சு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிட்டே நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பெட்ரூமில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நம்ம பாட்டுட்டு ஜொங்குக்கா ஜொங்குக்கே பாட்டோம் ஜொங்கு கூட ஹவுஸ் ஒர்க் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கான மூமெண்ட்லேயும் பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு மெடல் அங்கேருந்து போயிடணும் ஜொங்குக்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாதுங்கிற மாதிரி பெட்டில் எழுந்த வேகத்திலேயே பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகலான்னுங்கிற மாதிரி போனால் வெளியே எவ்வளோ வேகமாக போய்ப்பாரு. அடவிட பல மடங்கு வேகமாக பேக் சைடாக நடந்தபடி மறுபடியும் பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ன பேபி ஏதோ ரொம்ப வேகமாக டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னாச்சு? உள்ள வெளியே வந்ததை விட உள்ள வேகமாக என்ட்ராகிற. என்னாச்சுட்டியா? உன்னோட குக்கிடா குக்கிடா குக்கி பார்த்தோன்னே ஹாப்பியாகன்னு பார்த்தா என்ன ஷாக் ஆகுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். எங்கே பாரு ஜொங்குக்கா என்னை எப்படி நீ குக்கின்னு தானே கூப்பிடுவ? இது என்ன ஜொங்குக்குன்னு எனக்கு நியூ நேம்லாம் வைக்கிற? என்னோடய நேம் ஜொங்குக்குன்னு தெரியும், ஆனால் நீ எப்படியுமே என்னை குக்கின்னு தானே கூப்பிடுவ? எனக்கு என்ன மாட்டி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரே ஃபிளிட்டி மூமெண்ட்லேயே நம்ம டேக்கிட்ட பேசிட்டு வந்தான். இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாட. அதான் நம்ம 2 பேருமே ஃபைட் பண்ணி நீ என் லைஃபுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் உன்னை அப்போவே நான் பிரேக் பண்ணிட்டேனே. பின் எதுக்கு என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு இந்த பிளேஸில் இன்றைக்கி மேரேஜ், எதுக்காக என்ன மேரேஜுகள் வந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே இந்த மாதிரி பேசினேன். அந்த வேலை திருப்பி சொல்லாத பேபி, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் அப்படி தான்டா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இன்றைக்கி மேரேஜ்டா, என்ன ஏன்டா மேரேஜுகள்னு தூக்கிட்டு வந்த சைக்கோ, நீ ஒரு சைக்கோடா, உன்னோட பிஹேவியர் பிடிக்காம தானடா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணேன். பின் எதுக்குடா என்னோட பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்த? சைக்கோ பைத்தியம் சைக்கோங்கிற மாதிரி அந்த சைக்கோங்கிற விட ரிப்பீட்டடாக சொல்லி பயங்கரமாக நம்ம ஜேகே திட்டம். நம்ம ஜேகே கவுண்டாகி ஓங்கி ஒரு ஸ்லாப்பிடும். வச்ச ஸ்லாப்பில் நம்ம அப்படியே ஃப்ளோரில் போய் விழுந்தான். சைக்கோன்னு கட்டிகிட்டு இருந்த பட்டுக்கோட்டே பிறகு சைக்கோ பிஹேவாக காட்ட வேண்டிகிட்டு இருக்கும். என்னடா நினச்சிட்ருக்க? உனக்கு தேவைப்பட சொல்ல குக்கி, தேவைப்படாத போல் சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி பாட்டு பேசினா. நீ எதுக்காக ஜொங்குக்கு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுற? முதல்ல ஜொங்குக்குன்னு சொல்கிறத விடு, ஒழுங்கா குக்கின்னு கூப்பிடு. முடியாது, நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா. நம்ம ஜொங்குக்கு வேகமாக டேக்கிட்ட க்ளோஸ் ஆகுண்டா என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி பைட்டிலே டக்குன்னு ஃப்ளோர்லேருந்து எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். உன்னை எவ்வளோக்குள்ளே மிஸ் பண்ண தெரியுமா பேபி? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த 3 இயர்ஸாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப்பினபடி டேயோட ஃபேஸ் மில்க்கு பிக்கிஸ் பண்ணபடி லிப்லாக் பண்ணால் ஜேகே பிடிச்சி தள்ளி விட்றாரு. உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து மாட்டவே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். என்னை இங்கேருந்து போக விடு, எனக்கு இங்கேருந்து போகணும். உன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உன்னோட கேரக்டர் எனக்கு எதுவுமே பிடிக்கல, தயவு செஞ்சு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத ஜொங்கு, முதல்ல என்னை இங்கேருந்து போக விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஜேக்கு வந்து பேசிட்டு போகிறானுங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டான். நம்ம வந்து பேசுகிற வரைக்கும் பேசிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஜேக்கு கண்டுக்காமல் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பெட்ரூமை விட்டு வெளியே போகலானுங்கிற மாதிரி போகிற டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி அந்த டோர்லேயே லாக் பண்ணுறாரு. எங்கே இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ணால். நான் உன்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல ஜங்குக். அதை புரிஞ்சுக்கோங்க. பிடிக்காத ஒரு பர்சனை ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுற? எனக்கு உன் கூட லைஃப்பில் ஷேர் பண்ணி லைஃப்பை என் பண்ண விருப்பம் இல்லை. அதான் உன்னோட பிஹேவியர் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நான் அப்போவே ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல. எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, என்னோடய பேரண்ட்ஸ் எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க, முதல்ல எனக்கு இருந்து போக விடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டே இருந்தேன். நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன், என் கூட மட்டும்தான் நீ இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொன்னால். பைத்தியமாடா உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இந்த குக்கியை பற்றி தான் உனக்கு ஃபுல்லாக தெரியுமே. குக்கியை உன்னை டிசைட் பண்ணிட்டா கண்டிப்பாக ஃபில்ஃபில் பண்ணுவான்னு உனக்கு தெரியுமே. உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் உன்னை பார்த்துருக்கேன்.
அப்படி இருக்கல எப்படி நான் உன்னை மூவ் ஆக்குவேன்? மேரேஜா? ஆமாம் ஆமாம், மேரேஜ் தான். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா காண்டாகி ஜேகே ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சிருவாரு. சைக்கோ மாதிரி பேசுறதுடா, உன்னோட சைக்கோ பிஹேவியர்லாம் பார்த்துதான்டா உன்னை வேண்டான்னு நான் ரிஜெக்டே பண்ணேன். மறுபடியும் அந்த மாதிரி டாப்பிக்லேயே பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சாஃப்டாக கண்ட மணி கட்டிட்டு பயங்கரமாகவே நம்ம ஜேகே ஹேட் ஆக்குற மாதிரி பேசியிருந்திருப்பாரு. ஆனால் நம்ம ஜேகே வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப அமைதியாக இருந்தேன். நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னையே மேரேஜுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தேன், என்னை எல்லாருமே தேடுவாங்க, என்னை விடுனுங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டில் ரொம்ப டென்ஷன் ஆக்கி டேயை புஷ் பண்ணி அப்படியே பெட்டில் தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா டே ரொம்ப ஷாக் ஆகி ஜேகே நோட் பண்ணா. என்னடா என்ன? சரி ஓகே, உன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசலான்ங்கிற மாரி நீ பேசுகிறதெல்லாம் கேட்டோம் கேட்காத மாதிரி அமைதியாக ஃபேக்காக ஒரு ஸ்மைலோட அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறானுங்கிற. ஓ, அந்த பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட் அந்த பர்சன்ட் கூட க்ளோஸாக இருக்க போகிற, அவ்வளோதானே? இப்போ மேரேஜ் பண்ணால் அந்த மூமெண்ட் தானே பண்ணிப்ப, ஒரு பிரச்சனையும் இல்லை, அடையும் கூட பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என் பெட்டில் புஷ் பண்ணிட்டேன்ல டீக்கு மேலே ஓவராகும். ஜெகி நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, முதல்ல என்னை விட்டு மூவ் ஆனாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப பயத்தில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். மேரேஜுன்னு ஒன்று பண்ணால் நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கை தானடா அவன் உங்ககிட்ட பண்ண போகிறான், அதான் நான் பண்ண போகிறேன். மேரேஜே நமக்கு தேவையில்லை, நம்ம லைஃப்பில் மூவ் ஆகலாம், ஓகேயா பேபி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயை பெட்டில் லாக் பண்ணபடியே டேயோட ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ணோம். டே பயங்கரமாக நம்ம ஜேகே புஷ் பண்ணி தள்ளிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. என்ன பண்ணுற ஜேகே, என்னை விடு ஜேகே, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, என்ன ஏன் டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே இந்த மாதிரி கட்டுன்னு கட்டி ஜேகேயை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே என்கிட்டயே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? எனக்கு மைண்ட் இல்லை, பிரெயின் இல்லை, நான் ஒரு சைக்கோ இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணபடியே டேயோட ஷார்ட்டை ரிமூவ் பண்ண போனால் ப்ளீஸ் ஜேகே இந்த மாதிரி ப்ளே பண்ணாத ஜேகே, உன்னை கெஞ்சி கேட்குற இந்த மாதிரி மட்டும் இந்த ப்ளே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதிரி இருந்தான். நம்ம சுகா கிட்டேருந்து நம்ம ஜேகேக்கு கால் வருது. இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக அப்படி மூவ் ஆன் பண்ணபடி மொபைல் நோட் பண்ணால் திரும்பவும் சுகா கால் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த நம்பரை நம்ம டைமே பார்க்குறாரு. சுகானுங்கிற மாதிரி வரதை பார்த்துட்டு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சுகாகிட்டேருந்து வர காலை நோட் பண்ணிவிட்டு பாட்டியா ஹயாங்கு உன்னை தூக்கிட்டு வந்ததோடு எனக்கு டைரெக்டாக கால் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி டேட் அந்த மொபைலை காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனோம். அந்த மொபைலை பார்த்துட்டு நான் சிவா கிட்ட பேசணுங்கிற மாதிரி அந்த மொபைலை வாங்கறதுக்கு நம்ம ஜேகே கிட்ட ட்ரை பண்ணோம். ஜேகே டேயை பெட்டில் லாக் பண்ணபடி டேயோட மவுட்டை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அந்த மொபைலை பிக் பண்ணபடி என்னாச்சு சுகா, என்ன கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுகாவுக்கு டேயை நீயாடா கிட்னாப் பண்ணானுங்கிற மாதிரி கேட்கணுன்னு திங்கிங் வருது. பட் அந்த வேர்டை கேட்காம ஏதோ கேங்ஸ்டரை பிடிக்க போனியே, பிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஓ பிடிச்சிட்டேனே, அவனை பிடிச்சிட்டேன், அவன் இப்போ நான் என் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கேன், லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாங்கிற மாதிரி வந்தேன், இப்போ வந்துடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சிவாட்ட சொன்னேன். ஓ அப்படியா, அப்போ குயிக்காக வந்துடுடா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு பாட்டியா இவனுக்கு பிரதர் மிஸ் ஆகிட்டான், கண்டிப்பாக அவனுக்கு கால் வந்துருக்கும், இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கால் வந்ததும் டே மிஸ் ஆனதும் தெரியும் ஆட்டோமேட்டிக்கே என்கிட்டயே ட்ராமா பண்ணுறான். பாட்டியா நீ தானே போன டைம் அவனை என்கிட்ட தப்பிக்க வச்ச அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலை நோட் பண்ணப்படி காலை கட் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணால் இப்படி கால் கட் ஆனதோட இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணவர் இப்போ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணாமல் ஜேகே பார்த்து பயப்படுறாரு. என்னை எதுவும் பண்ணாத ஜேகே, ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஹயாங்க்கு நான் என்ன ஒர்க்குக்கு வந்தேனோ அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேனோ இல்லையோங்கிற டவுட்டு, அதை விட நான் உன்னை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கனானுங்கிற டவுட்டும் வேறு அவனுக்கு வந்துருச்சு. அதான் கால் பண்ணி என்ன செக் பண்ணி பார்க்குறான். இப்போ என்னன்னா நீ அமைதியாக செம்மட்டு பேபியா இந்த பிளேஸில் இருப்பியா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பெட்டில்
லாக் பண்ண பொசிஷன்லேயே ஹேண்ட் கப்லாம் போட்டு லாக் பண்ணிட்டாரு. ஹே என்ன பண்ணுற ஜேகே, என்ன பண்ணுற ஜேகே, என்ன என்ன எதுக்கு லாக் பண்ணிக்கிற, எதுக்கு ஹேண்ட்லாம் லாக் போடுற, எதுக்கு ஹேண்ட் கப் போடுற, எதுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணுற, சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட்டு ஹேண்ட் கப்பு போட்டு பெட்டோட சீட்டு எங்கிட்டு நகர முடியாத அளவுக்கு டேயை லாக் பண்ணப்படி, டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி, டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணப்படி ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நம்ம 2 பேரும் நைட்டு நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேயா பேபி, நீ அட்டண்டி நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப கூலாக சாங் ப்ளே பண்ணப்படி அவர் பாட்டுக்கு கீழே இறங்கி போகிறாரு. டேக்கிட்ட இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி அந்த ஹேண்ட் கப்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் ஹேண்ட் கப்பை எடுக்க முடியல, ரிமூவ் பண்ணவும் முடியல, ஹேண்ட்ஸை எடுக்கவும் முடியல. பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணப்படி பயங்கர எமோஷனலில் கதறி நம்மகிட்டே அழுதபடி பெட்டில் உட்காந்துருந்தான். ஜேகே கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ட்ரு ஆகுறாரு அந்த பர்சனோட. ஜங்குக் எல்லாருக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டே என்ன இந்த பர்சன் தான் பிடிக்க போனியா, ஏன் எந்த பர்சன் தானே பிடிக்க போனேன், இல்லைடா என்ன நீ ரொம்ப பதட்டமாக இருந்த மாதிரி தெரியுது, ஏதாவது ப்ராப்ளமா சுகா அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி கேட்டான். இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே கொஞ்சம் நார்மலாகி அப்படியே போய் அவரோட சீட்டில் உட்காந்துருந்து மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தான். நம்ம ஜங்குக்குடா டென்ஷனாக இருக்கிறியா, என்னடா என்ன பிரதர் மிஸ் ஆகிட்டானே, மிஸ் ஆன பிரதரை நான் வச்சுருக்கேனா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தில் உன் பிரதர் சிக்கிட்டானானுங்கிற மாரி டென்ஷனில் இருக்கியா, இதே மாதிரி தானே 3 இயர்ஸாக நானும் டென்ஷனில் இருந்தேன், என்கிட்டயே எனக்கே தெரியாதபடி மறைச்சி வச்சுருந்தல அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவரோட ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத சுகா நோட் பண்ணி சுகாவுக்கு ரொம்ப டவுட் ஆகுது. என்னடா இவன் பாட்டுக்கு இவன் ஒர்க்கை மட்டும் பண்ணிகிட்ருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி டவுட்டிங்லேயே நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நேராக ஹவுஸுக்கு வந்துட்டார் டேயை பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி டேயை பார்க்க வேண்டாம், டேடா அவரோட ஹேண்ட்ஸ்க்கு எட்டுற திங்ஸ், அதாவது பெட்டை விட்டு எழுந்து பக்கத்தில் இருக்கிற ரேக்கரு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க திங்ஸ் எதெல்லாம் அவரோட ஹேண்ட்ஸ்க்கு எட்டுச்சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருக்காரு, தள்ளி விட்டு உடச்சிருக்காரு. இந்த மாதிரி பெட்ரூமே செம்மையாக டேமேஜ் பண்ண பொசிஷனில் ஹேண்ட் கப்பை வர இழுத்து அந்த ஹேண்ட் கிட்டலாம் பயங்கரமாக ரெட்டிஸ் ஆகி லைட்டாக பிளட்டு கூட வந்துருக்கு. அந்த பொசிஷன்லேயே அப்படி ஃப்ளோரில் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தான். அண்டர் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகிற நம்ம ஜங்குக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. டேயோட ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப் போட்டிருக்க மூமெண்ட் இருக்கும். டே இந்த மாதிரி பயங்கரமாக எல்லா திங்ஸையும் உடச்சிட்டு போடாருன்ட்டு ஹேண்ட்ஸை ஹேண்ட் கப்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணி ஹேண்ட்ஸே கட் ஆகி பிளட் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி டேயை வந்து அப்படியே புஷ் பண்ணி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. டே உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் கப்லாம் ரிமூவ் பண்ணால் டே ஃபுல்லாக மயங்கிருக்கிறத பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே வாட்டர் உண்டு டேயோட ஃபேஸ்லாம் தெரிக்கிறாரு. இந்த மாதிரி தெளிச்சம் டே அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜேகே பார்த்துட்டு டக்குன்னு ஜேகே மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஜேகே டேயை பேக்கப் பண்ணபடி கிளிப்பை பிடிச்சி தூக்குறாரு. எங்கே ஓட பார்க்குற, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு இத்தனை திங்ஸையும் உடச்சி போட்ட, எதுக்காக இப்படி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ண, என்ன நினச்சிட்டு இருக்க டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே கிரிப்பாக லாக் பண்ணப்படி பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி படுக்க வச்சான். எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஜேகே பாட்டு பேசுனா, நான் என்ன உன்கிட்ட பிஹேவ் பண்ணேன், நான் நார்மலாக தானே இருக்கிறேன், நீ தான் என்கிட்ட வித்தியாசமாகவே பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, இப்போல்லாம் என்னை பாட்டு அடிக்கடி நீ ஜங்குக்குன்னே கூப்பிட்ற, எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது டேயாங், என்னை எப்போதும் குக்கிங் தானே கூப்பிடுவேன், எதுக்காக அந்த வேர்டு இப்போ மவுத்தில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோ மனம் டேக்கு என்ன பேச ஏது பேசுனே தெரியாமல் ரொம்ப டென்ஷன்லேயே நம்ம ஜேக்கியை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்காக ஃபுட்டை ரெடி பண்ணி பெட்டில் இருக்க டேட்டை கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒழுங்கா அமைதியாக ப்ராப்ளம் பண்ணாமல் ஃபுட்டை சாப்பிடு, நீ மார்னிங்லேருந்து எதையுமே சாப்பிடல, ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே ஃபுட் பிளேட்டை நீட்டுனா அந்த ஃபுட் பிளேட்டை தட்டி விட போவாரா. ஆனால் பட் டேவோட கேரக்டர் ஜேகே கிட்ட இருந்த மூமெண்ட்டுக்கு பிளேட்டை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி, அப்போ ஃபுட்டு வேண்டாமா, எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்போ சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு
நம்ம ஜேகே அப்படியே டேயை நோட் பண்ணிவிட்டு டேயோட மவுஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஃபுட்டை கொடுக்குறாரு. என்ன பண்ணுற ஜேகே, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஆன்சர் எடுத்து விட எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலுமே சாப்பிட மாட்டேன்னு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கியா, நீ ஆர்கியூமெண்ட் பண்ணால் அப்படியே உன்னை விட்டுட்டு போவேன் நினப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஃபுட்டை மொட்டையும் கொடுத்துட்டு மவுட்டை வேற க்ளீன் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டான் ஜேகேயை பெட்டை விட்டு எழுந்து வேகிட்டுலேயே நம்மகிட்டே பயங்கரமாக அடிக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணலாம், என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியே கில் பண்ணிடலான்னு திங்க் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பயங்கரமாக கட்டுன்னு கட்டுனா நம்ம ஜெயிக்காப்லாம் இல்லை டேயை டைட்டாக ஹக் பண்ணப்படி எதுக்காக டேயாங்க இந்த மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணுற, என்கிட்ட மொடலாம் நல்லா க்யூட்டாக தானே பேசுவேன், ஏன் நீ மொட்டை நடந்துக்கவே மாட்டேங்கிற, ஏதோ ஸ்ட்ரேஞ்சரை பார்த்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன், நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னை இந்த 3 இயர்ஸாக, எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன், எதுனால இந்த மாதிரி பண்ணேன், 3 இயர்ஸாக நான் சரியாக ஸ்லீப்பிங்கே பண்ணலை தெரியுமா, இன்னைக்கு தான் ரொம்ப ரிலாக்ஸாக அவங்க கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, ஏன்னு சொல்லு, என் பேபி நான் திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டேன், நான் நீ இங்கேருந்து உன்னை எங்கேயுமே போக அலோ பண்ணவே மாட்டேன், என்கிட்டேருந்து நீ எங்கேயும் போகவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக இன்னும் கிரிப்பாக ஹக் பண்ண டேக்கு செம்ம நர்வஸ் ஆகுது. போடா குறைக்கி ஜேகேயோட கேரக்டரை மொட்டையுமே நம்ம டே நல்லாவே பார்த்துருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்தான். நம்ம டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு டேக்கு பக்கத்துலேயே பெட்டில் படுத்தபடி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜேகே பிடிச்சிக்கிறாரு. நான் ரொம்ப டேஸ் ஆச்சு தெரியுமா டே ஸ்லீப் பண்ணி, இன்னைக்கு தான் ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உன்னோட ஆப்ஸில் பட்டபடியே ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆப்ஸில் ஜேகே ஹெட்டப் வச்சபடி டே டைட்டாக ஹக் பண்ணபடி குட் நைட்லாம் வேறு சொல்லிவிட்டு ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் டே தான் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸே நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டே பயங்கரமாக லவ் பண்ணிட்டுருப்பாரு. ஏன் நம்ம டே தான் துரத்தி நம்ம ஜங்குக்கை லவ் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம டே தான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி இந்த ஃபால்ட்டெல்லாம் என்னதுடா, இது என்னோடய ஃபால்ட்டு தான், ஹயாங் அப்போவே சொன்னார் ஜங்குக்கோட கேரக்டர் உனக்கு தெரியாது, ஜங்குக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பர்சன்ட்டுங்கிறது உனக்கு தெரியாது, நான் சொல்கிறத கேளு, அவங்கிட்ட தேவையில்லாமல் ப்ளே பண்ணாடன்னு என்னை ஹயாங் எவ்வளவோ வார்ன் பண்ணார், நான் கேட்கவே இல்லைல்ல, வாலண்ட்ரியாக அவங்ககிட்ட எல்லாத்தையுமே பேசி உன்கிட்ட என் லவ்வை சொல்லி உன்னையே என்னை லவ் பண்ண வச்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ண ஃபால்ட்டு தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. நான் எவ்வளவோ மூவ் ஆன் ஆகி எவ்வளோ தூரமாக ஓட ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் எண்டாகி நிற்கிற ப்ளேஸ் முன்னாடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தூரமாகவே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பட் நான் டயர்டாகி நின்ன அந்த பிளேஸில் ஏன் முன்னாடி நீ தான் நிற்கிறேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் ரொம்ப ஒரு மாதிரி பயத்துலையும் ட்ரை பண்ணபடியே நம்ம ஜேகேவோட ஃபேஸை நோட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு தான் ஃப்ரெஷ்ஷப்பாலாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி பெட்டில் இருக்கிற நம்ம டே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தான், என்னடா நினச்சிட்ருக்க நீ, என்ன ஹேண்ட் கப் போட்டு என்னை பெட்டில் லாக் பண்ணிடலான்னு நினப்பா, ஒழுங்கு மரியாதையாக ஹேண்ட் கப்பை நீ இப்போ ரிமூவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இதே பிளேஸில் என் ஹேண்ட்ஸையும் மொத்தமாக கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நைஃபு பக்கத்தில் வேறு இருந்திருக்கும் போலிருக்கு. அதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணாமலே இருந்திருக்காரு. அந்த மொமெண்ட்டில் நைஃப் ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுவேன், ஒழுங்காக ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணி விடுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் என்ன கட் பண்ண போறியா, பிளாக்மெயில் பண்ணுறியா, எங்கே கட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கொஞ்சம் நார்மலாக பேசினபடியே கரெக்டாக டேக்கிட்ட அவர் வர அந்த மாதிரி டேக்கிட்ட வேண்டா, என்ன ஜங்குக் என்னை பயமுட்டுறான்னு நினைக்கிறியா, உன்னை பாட்டெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட்ஸை கட் பண்ணுற மாதிரி போனால் ஜங்குக்குமே நம்ம டேக்கிட்ட வர க்ளோஸாக வந்துருப்பாரு. ஜங்குக்கோட மொபைலில் கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம், டேயை நோட் பண்ணிவிட்டு அப்படியே டே பக்கத்தில் வந்தவர் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் ஜங்குக்கோட மொபைல் இருக்கும். அந்த மொபைலை அப்படியே ஆன் பண்ணி அந்த மொபைலில் சுகா தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்படா நீ ஒர்க்குக்கு வருவேனுங்கிற மாதிரி கேட்கறதுக்காக கால் பண்ணியிருந்தான். அந்த காலை பிக் பண்ணபடி சொல்லு சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். எல்லா திங்ஸுமே எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிளேஸில் ரேக்கரில் 2-3 ஃபைல்ஸு
அப்புறம் அதே ரேக்கரில் ஒரு கன் இருக்கிறதையும் பார்க்குறாரு. கன்னை பார்த்ததோடய நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஜேகே இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறது நம்ம டேக்கு தெரியாது. அந்த மூமெண்ட்டில் ஜேகேயோட ஹேண்ட்ஸில் கன் இருக்கிறதும் அதை அப்படியே பேக் சைடில் வச்சபடி இதோ வந்துட்டேன், டென்ஷன் ஆகாத, ஃபைலை கூட எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணபடி அந்த ரேக்கரையும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி கீ எடுத்துக்கிறாரு. கீ எடுத்துகிட்டு நேராக டே பாட்டு வர்றாரு. இந்த மாதிரி வந்தாட்டே அப்படியே ஷாக்கில் நம்ம ஜேகே கன்று வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால் வண்டை வகைட்டிலே டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த நைஃபை வாங்கி அப்படியே ரூமுக்கு வெளியே தூக்கி வச்சுறாரு. சும்மா ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காட, அமைதியாக ரெஸ்ட் எடு. உனக்கு தேவையான ஃபுட்டு ஜூஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதை சாப்பிட்டா மட்டும் போதும். நான் அப்புறம் ஒன்று ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணுறேன். நீ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இந்த பெட்லேயே உனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். அமைதியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே எங்கேருந்து போனால் ஜங்குக்கு நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நான் மாட்டே கட்டுனா ஒன்றை மட்டும்தான் பேபி நினச்சிக்கிட்டு இருக்கேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூலாக அப்படின்ற ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனோம் நம்ம டேக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா நினச்சிட்டு இருக்கேன், என்ன இப்படி பெட்டில் லாக் பண்ணி வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் இருக்குது எடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்லீப் பண்ணிக்கிற, நீ சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்ருவேனாங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த ஃபுட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு நம்ம டே உடைக்கிறாரு.